கொஞ்ச நாளா மாலை போட்டுங்கண்ணா எப்பா கொழுப்பு அது கூட போனா போயின்னு போகுது ஐயா. ஓய் ஆளை பார்த்தா ஓடுறா தம்பி கொஞ்சம் கொழுப்பு இல்ல கேவலம் அரங் மாயாளத்துல வந்தவடா. யா மத்த நீ எல்லாம் வேற எதுவும் வந்தியா இல்ல பாட்டி வந்தியா? கொழுப்பு கூட கூட பேசுறான். இல்ல இல்ல டேய் பேசுறது என்னடா சூத்துல அப்படியே பொளந்து போடுவோம் மகனே. நான் சேம கட்டி போடுவேன் பாருப்பா. அப்படி கொச்சி பிசிக்கு போடுவான். கொச்சி பிசி விடுவேன் நான் உடனே சாப்பிட்டு தூங்கிடுவேன். பாருப்பா ரஜனா கொச்சி பிசிக்கு போடுவோன்றா. கேவலப்படுத்துறா அரங் மகாராஜா. அப்படி தலையை பிடிச்சி தண்ணீர் போட்டுருவோம் வச்சு. நீ தண்ணீர் போட்டே வச்சுக்க. சுண்ணி மீனுக்கு அது சுண்ணி மீன் உட்காரா நீ கொண்டாடா. ஓடு 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 எழுதுக்கலாம். கேவலப்படுத்துற மகாராஜா. இந்த ஆளை பார்த்த உடனே எப்படி தெரியுது ரோமா அகண்ட மார்பு பின்ன என்ன பார்த்தா மாறிக்கிற கேவலப்படுத்துற. ஒரு கிளாஸ் எட்டு ஒன்று கொடுத்துனே குடிச்சு பாரு. கேவலப்படுத்துற கேவலப்படுத்துற ஏன்னா ஆண்டியா அவன் 9 உனக்கு தெரியாதா? அப்படி இருந்த போதும் ஆமா அகண்ட மார்பு பின்ன நீண்ட கரம் ஆமா ஏர் நெத்தி ஆமா எதிர் ரோமா ஆமா அப்படி வந்திருக்கிறேன். என்னன்னா பின்ன யாரு என்ன எதனா கேட்டியாடா? நீ விளக்கமா சொல்லு. கேவலப்படுத்துற எல்லாம் மாட்டுக்கு சென வச்சு போடுறதுன்னு நினைச்சா அப்படி கம்மக்கோட்டையை வச்சு நசிக்கு போடுவேன் மகனே. பாத்துக்கணும் எதம் பொருள் அவள் பார்த்து பேசணும் இல்லனா அவ்வளவுதான். சரி அப்படி நெசிக்கு போடுவான். பின்னா அது தவிர ஆகட்டும். நான் யாரு என் குலத்தை சேர்ந்தவா என்ன கேட்டியா? நீ கூறுவாயா? ஆகட்டும். குலத்தில் வந்த மகாராஜா குலத்திலே தோன்றிய பாண்டு புத்திர மகாராஜனுக்கும்
அடுத்து குந்தம்மா தேவிக்கும் தேவிக்கும் பிறந்தபடியால் பிறந்தபடியினால் யாரு யாரு பீமன். ஆமாமா பீமசேன வடக்கே மகாராஜா. பீமசேன மகாராஜா பீமசேன மகாராஜனுக்கும் ஆமாமா என் தாயாகிய கமல கன்னிக்கும் ஆ. பிறந்தபடியா தன்னுடைய பேர் என் பேரு என்ன என் பேரு அடடா என் பேரு அடடா ஏய் ஓ என் பேரு பண்ணி ஓட்ட பிகர தல்றா அற பண்ணி எல்லாம் அவங்க அப்படி கையில போனா அப்படியா என்னன்னா சரி சரி அப்படி இருக்கும்போது ஆமா. தன்னுடைய பேரு கடூர் கஜா. கடூர் கஜா ஆமா. கடூர் ராஜா மகாராஜனுக்கு கடூர் ராஜா மகாராஜனுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படி இருந்தாலும் ஓய் நான் யாரு சந்திரகுலத்தில் தோணின்னு சொல்லிட்டேன். ஆமாமா என் அம்மா என் அப்பா பேரு சொல்லணும். பின்னனா ஆகட்டும். அட பீமசேன நின்ற மனிதன் அங்கே பார்த்து முடியோ. அந்த சுந்தரநாத முடிக்கிறார். ஆமாமா அப்படி இருந்தாலும் ஆமாமா பீமசேனனுக்கும் பீமசேன கமல கல்லிக்கு பிறந்தபடியா தன்னுடைய பேரோ கடூர்கேசன். ஆமாமா அப்படி கடூர்கேசன் சொல்லிருக்கிறேன். இந்நேரத்தில் வந்த காரணம் என்ன பின்னா பின்னா யாரு யாரை பார்க்கணும்? யாரு என் அம்மா ஏதோ காரணமாக அழைச்சிருக்கிறார் ஒரு ஓடி சென்று பார்க்க வேண்டும். பார்த்தறலாம் விடு பின்னா பின்னா பாரு அம்மா பால் குடுத்துருவா பால் பால் அவனே ஆல்ரெடி ஊத்துறப்ப அடிச்சுட்டு வந்துறான் அப்பா அண்ணா ஏன் உங்க அம்மா கிட்ட குடிக்கிறீங்களா ஆனால் அம்மா தாயை திறந்த கோயிலும் இல்லை எனது தாயே. தாயை திறந்த கோயிலும் இல்லை எனது தாயே. ஆனால் தாயே உன் மகனாகிய விளங்கக்கூடிய கடூர் கஜன் மல்லிகை முல்லை கோங்கி ரோசகம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத புஷ்பங்களை கொண்டு வந்து அநேக கோடி வந்தான தாயே. மகனே ஆ. என் பார்த்த பக்தரால் ஆமா நீ என்றும் ஏய். நல்லா இருப்ப சொல்றவா ஆகட்டம்மா. ஐயோ மகனே வாழ்த்துவாய் மகராஜ ராஜனே மகனே வாழ்த்துவாய் மகராஜ ஆனால் அம்மா என் பாதத்தை பணிஞ்சனால ஆமா நீ என்று சுகமா இருப்ப ஆகட்டம்மா. உன்னை எதனால அழைத்த தெரியுமா காரணமா கண்ணா ஏய். உன்னை எதனால அழைத்த தெரியுமா எதற்கு? உன் மாமனாகப்பட்டவர் வெள்ளரிக்கா ஆ. காணத்து போயிட்டு இருக்கிறாருப்ப ஆ. ஆ. அதனால உன் மாமாவுக்கு ஆ. இழப்பு கஞ்சி கொடுக்கறதுக்கோசரம் தான் உன்னை அழைத்தேன் இப்ப எங்க மாமனுக்கு கஞ்சி எடுத்து இழப்பு போனோம். கஞ்சி எடுத்துட்டு போ சாமி சரி அம்மா ஆகட்டம்மா. போயிட்டு வா, பத்திரமா. நீ போயிட்டு வாமா நான் போயிட்டு பாத்துக்கிறேன். வாப்பா. அந்த கலையம்மா தன்னை தேடி
இப்ப காணக வந்துங்கிறோம். காணக வந்துட்டான். எதற்கு? உங்க மாமனை பாக்க. எங்க மாமனுக்கு கஞ்சி எடுத்துன்னு வந்துருவீங்களா? எங்க மாமனை பாக்கணும். நானே மறந்துட்டேன் கஞ்சில. வேற மறந்துறோம். ஒரு வழி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்ப கஞ்சி எடுத்துன்னு வந்துட்டோம். எங்க போனோம்? எங்க மாமனை பாக்கிறதுக்கு. எங்க மாமனை பார்க்க காணகத்துக்கு வந்துட்டோம். எங்க மாமா எங்க பாடி? எங்க? பெரிய ஒரு வட்டப்பாறை மேல. வட்டப்பாறை மீதி எங்க மாமா பாடி. போய் பார்க்கணும். சரி சரி பார்க்கலாம். டேய் யாரா இவன்? புதுசாக்கறான். எங்க மாமனே மாதிரி தெரியலையே. அதேதான் புதுசாக்கறான். ஆறா ஆமா ஆமா. ரடிகபால். நீ யாரா? எங்க அப்பனே இது எங்க அம்மாளுக்கு புள்ள. பாறை மேல பார்த்தாம்ப. பாறை மேல பார்த்தா மலை போல் எங்க மாமா எப்படி உக்காந்துப்பா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எங்க மாமா படுத்து மாறிக்கிறான். தூங்கணும். படுத்து மாறிக்கிறான். போய் தொட்டு பார்த்தா எங்க மாமா உயிரை காணும். உயிர் காரணமா? ஆமா. ஒரே முறை பார்த்த மாதிரி சுத்தமாவே உயிர் இல்ல. உயிர் இல்ல. உயிர் இல்ல. அப்பேற்பட்ட வீர பராகர படித்த என் மாமா யாரு? வல்லரக்கன். வல்லரக்கன். அவனே யாரும் மடிச்சிட்டாங்க இல்லையா? சந்தேகமாவே இருக்குது. ஒரு சின்ன பையன் அவனை கேட்டு பாரு. இவன் மேல தான் டவுட்டாவே இருக்குது. ஏய் தம்பி, என்ன வேணும் உனக்கு? எங்க மாமனே பாத்தியா? நான் சொல்றதை கேளு. உன் மாமன் கொண்டு யாரும் தெரியும். உன் மாமனை நான் பார்க்கல. அந்த பக்கம் போய் வர்றான். எங்க? நேருக்கு போடா. ஓ என் மாமனை கொண்டு இப்படி போயிடுறான். போய் பாரு. வெங்கடேஷ் கண்ணாடி. மேற்கு திசை போய் பார்த்துட்டான். மேற்கு திசை பார்த்துட்டான். அந்த பக்கம் போய் பார்த்தோம். யாரு காணோம்? காணலையா? காணோம். தெக்க பாரு போய் வர்ற போய் பக்கம். அந்த தெக்க திசை கண்ணாடி. அதிவேகமா என்ன சொல்றேன்? தெக்கப்பாறை பார்த்த காணவில்லை. சிறுபையில தெக்க பக்கம் பார்த்தா யாரும் காணோம். காணலை. அப்படி இருந்தாலும் உன் மாமனை கொண்ட வணக்க திசை பண்ணி வணக்க போய் வர்றான். வணக்க வணக்க இப்படி பண்ண வணக்கலாம். ஆமாடா வணக்கம். அந்த வணக்க திசை தன்னை தேடி. ஆனா சிறுபையில வடக்கு திசையை போய் பார்த்தாச்சு. வணக்க திசை போய் பார்த்தா யாரு காணோம். காணல. ஆமா. நான் சொல்றதே கேளு. கிழக்கு இருக்குது பாரு. கிழக்கு பாரு. உன் மாமனை பாரு. கிழக்கு பக்கம் போய் நான் போய் வர்றேன். கிழக்கு போட்டு ஆமா பார்த்துட்டான். பாத்துட்டியா? எப்படி யாருமே இல்ல. இப்படி நான்கு திசை பார்த்தீங்கன்னு சொல்றீங்க. நாலு திசையும் பார்த்தாலும் உங்க மாமா பார்க்கிற போது யாருமே தெரியல. கிடைக்கல. நீ ஒருத்தர் தான் நிக்கிற. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அப்படி உன் மாமனை கொன்னவன் கை கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? அப்படியே கம்கோட்ல வச்சு கொச்சி நெரிச்சிடுவான். எப்படி? ஒரு எலுமிச்சை மரத்தை வச்சு அப்படியே நசுக்கிற மாதிரி தூசி பண்ணிதான் இப்படி கம்கோட்ல வச்சு நசுக்கணும்னா ஆவி பிடிச்சே செத்து போயிருவா தேவடியா பையன். அவன் யாரா இருந்தாலும். ஆமா. அப்படி இருந்தாலும் உங்க மாமனை கொன்னவன் நான் தானா? அப்படியா? இவன் என் குஞ்சு சோறே இல்ல. எங்க காவி பாக்குறான். இவன் என் குஞ்சு சோறே இல்ல. காவி யார் இவா என் குஞ்சு சைஸே இல்ல. மாமனை கொண்டுட்டானே. இவன் ஒரு ஆள்கார. நான் சொல்றதை கேளு. இவன் ஒரு ஆள்கார பையன். இவனை கூப்பிடு. போடா போடா சொல்றேன். யாரு? அட யாரா வந்தவன் இல்லடா. ஏன் கேக்குறீங்க பாருடா சொல்லடா. யாரா வந்தவன் நில்லு. நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லு. நான் தான் உங்க மாமனை கொண்டு உங்க மாமா யாரும் தெரியாது. யாரு அவன்? யாரா இருந்தா எனக்கு என்ன? அப்படி இருந்தாலும் உன்னை என்ன பண்றான்? என்ன பண்ண அடிக்கிறேன் பாரு. இப்போ அடிக்கிறேன் பாரு.
எரி பலமா சண்டை போடுறோம். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க. யாருமே அடிக்கவும் முடியல மடிக்கவும் முடியல. யாருக்கு அடி விழுந்து பாக்கணும். அடி உழுல. ஆமா ஆமா. ஆனா ஒரு அடி இடி போல நான் அடிக்கிறேன். அவன் அடிக்கிறதுக்கு எனக்கு உழுல. ஆமா. நான் அடிக்கிறது அவனுக்கு உழுல. இல்ல அப்படிக்கா. என்ன செய்யலாம்? யாருக்கு கேள அவனே. அப்படி இருந்தாலும் அட யார் 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 என்ன ஊர் 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 ஊர். அட ஊர் என்ன பேர் என்ன யாரு எந்த ஊரு உன் பேரு உன் தாய் தாய்ந்த பேர் சொல்ற நாயே உன்னை அடிச்சு நான் மடிச்சிட்டா உன்னை யாரை கொண்டு நடக்க பண்றது இவன் என்ன அடிச்சு மடிச்சிருவானோ ஆயுதம் பீலக்கா எப்படி பாக்கிறதுக்கு ஊசி எவனுக்குது அடிச்சு மடிச்சிருவானா அதெல்லாம் என்ன அதுக்கு ரெண்டு பேரும் அடிக்கிறது யாருக்கு யாரு சரிப்பா சரிப்பா பலமும் ஒரு கொட்டுக்காயும் வேணாம் நீ யாருன்னு அவங்ககிட்ட சொல்லு ஆமா அவன் யாருன்னு உனக்கிட்ட சொல்லு ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாருக்கு வெற்றி தோல்வி கிடையாது நான் அதான் கேட்டுக்கிறேன் உன் பேர் ஊர் சொல்லு ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாருக்கு வெற்றி தோல்வி கிடையாது இந்த ஆளு இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் பேரு கேட்டா இவன் அப்படியே கோணியா மூத்த விட்டு என்னன்னா ஸ்ரீமச்சன மகாராஜனுக்கும் கமலக்கண்ணி அம்மையாருக்கு பிறந்தபடியா தன்னுடைய பேரு கடூர் கஜான் ஒரே வச்சுக்க பல்லு கொள்றாடி இவன் ஒரு இவனை பார்த்தா பீமசேனுக்கு பிறந்த மாதிரியா எங்க அப்பா பேர் உள்ள பெரியப்பன் 15000 சிங்க பலம் 10000 யானை பலம் யாரு 60000 சிங்க பலம் இவனுக்கு இவனுக்கு இல்ல எங்க அப்பனுக்கு பெரியப்பனுக்கு 16000 பெரியப்பனுக்கு இவனுக்கு 60000 இருங்க அவசரம் சப்போர்ட் பண்ணுங்க சும்மா நீ பேசுறீங்க நீ சுவை அப்படி ஏத்தி போடுவா எங்க பெரியம்மா யார் தெரியுமா எங்க பெரியம்மா யார் தெரியுமா இடிமி எங்க சாதாரண ஆளு இருக்கறாங்க எங்க அப்பா பீமச்சன் வாயிலே ஏத்திரும் ஒரே பேச விடுறான் எங்க அப்பா பீமச்சன் எங்க அம்மா கமலக்கண்ணி மும்மலக்கண்ணி இடிமி ஒரு அழகி ஆனா அரைக்கி எங்க அம்மா பேர் சொல்ற மகனை அடிச்சுன்னு வச்சுக்க யார் பேர் சொல்றேன் அப்படி ஒரே ஏத்து இவனை கேக்குறான் டேய் இவனை கேக்குறான் இவனை கேக்குறான் நீ யாரடா டேய் நாளு யார் எப்பேறப்பட்டவர் தேவர் போட்டு தெய்வ லோக தாண்டி வரக்கூடிய தேவேந்திர அவஸ்தை பிறந்து எங்க அப்பா அர்ஜுன மகாராஜனுக்கும் சுமதி அம்மாவுக்கும் பயந்துட்டா என் சித்தாப்பு பேரை சொல்லி தப்பிக்க போறான் அப்படியே யாரு எங்க சித்தாப்பு பேரு நான் யாரு அர்ஜுனா எங்க சித்தாப்பா உனக்கு பீம எனக்கு பெரியப்பா தம்பி அண்ணா தம்பி ஆமா அப்படிதான் வலியாங்க அண்ணா உன்னுடைய தம்பி அர்ஜுனா வணக்கத்தை அபிமன்ன வணக்கம் வணக்கம் ஏன்னு கேளு இந்த வனத்துல என்னத்தே வணக்கறா வணக்கம்டா தம்பி வணக்கம் அண்ணனுக்கு பாதம் ஆமா நான் யாரு தம்பி நீ அண்ணன் ஆமா நாம ஒரே யாரா தெரியும் ஆமா பின்ன சரி இருக்கட்டும் இப்படி நானு நேற்றைய தினம் இந்த பாவியான பெரியப்பன் அவன் பையனுக்கு லக்னகுமாரனுக்கு நம்ம மாமா சுந்தரி மாமட்டு புள்ள கிராமர் சுந்தரி நிச்சயமாட்டான் கல்யாணம் பண்ண போறா குட்டி நீனு கல்யாணம் பண்ண போகும்போது வனத்துல வந்தது மாமன் தெரியல வந்து சண்டைக்கு வந்தான் நல்ல புத்திய சொன்ன கேட்கல அடிச்சு மடிச்சுட்டேன் மாமன் தெரிஞ்ச சத்தியமா தொட்டு மாட்டேன் மாமா போனா போட்டோம் என்ன பண்ண உனக்கு கல்யாணம் பண்ணா பொண்ணு கொடுத்தாச்சு இல்லன்னா அவனை தூக்கி குக்கலிக்க பண்ணி போடா 4 பேர் சேர்ந்தா ஆமா நடக்கிறதா ஆமா ஒரு கம்பெனி போன அந்த கம்பெனி போன சார்